ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாங்கள் எப்பவும் போல் மாட்டுக்கு பில்லு அறுத்துட்டு வந்து கொட்டாயில் பார்த்தா சாப்பிட்ற காளான் முளைச்சிருக்கு. காளான் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. எப்போவுமே காளானை வச்சு கிரேவி தான் பண்ணுவோம். ஆனால் இந்த முறை காளானை வச்சு எக் ரைஸ் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம பறிச்சிட்டு வந்த காளானை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த காளானை நம்ம சிக்கன் 65 பொரிக்கிற மாதிரி தான் பொரித்து எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு. அதனால் இதில் மசாலா சேர்த்து ஊற வச்சிடலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா சேர்த்துக்கலாம். தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். லைட்டாக தண்ணி சேர்த்து மசாலாவெல்லாம் காளானில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து வச்சிடலாம். மசாலா சேர்த்த காளானை ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காய்ஞ்சிருச்சு. இப்போ நம்ம மசாலா சேர்த்து வச்சுருக்க காளானை எண்ணெயில் போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். காளான் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். காளான் சீக்கிரமாக வெந்துடும், அதனால் ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம். இப்போ நம்ம இன்னொரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காய்ஞ்சிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். அப்போ தான் எக் ரைஸ்லாம் ரொம்ப நேரம் நல்லாயிருக்கும், சீக்கிரம் கெட்டு போகாது. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்க காளானை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காளான் முட்டை மசாலா நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வீட்டில் வடித்த சாதத்தை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விடணும், இல்லைனா மசாலா அடி பிடிச்சிரும். இன்னும் கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். கடைசியாக கொத்தமல்லி புதினா கொஞ்சமாக தூவிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், காளான் எக் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.